ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேட் ஏர் ட்ராப்பை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கேட் ஏர் ட்ராப் வந்து 8th அக்டோபர் வந்து லிஸ்டிங் ஆக போகுது. அரௌண்ட் நம்ம ஒரு டைமுக்கு வந்து 3:30 PM ஈவினிங் லிஸ்டிங் ஆகும். அதே மாதிரி யூடிசி டைம் படி, யூனிவர்சல் டைம் படி 10 o'clock வந்து லிஸ்டிங் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு லிஸ்டிங் ஆகிட்டு 2 நாளுக்கு அப்புறம் தான் ஆன் செயின் கிளைமிங் நமக்கு பண்ண முடியும். கேட்டுக்கும் வந்து சீசன் வந்து 2 வந்து ஓப்பன் பண்ணியிருக்கான். லிஸ்டிங்கு அப்புறம் வந்து திரும்ப நம்ம சீசன் 2ல் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதை கண்டினியூ பண்ண வேண்டியதான் கேட்டு திரும்பவும் பார்ப்போம். நம்ம சீசன் 2 பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ மேக்ஸிமம் இதே மாதிரி தான் இருக்கும் சீசன் 2வும். ஸோ அதான் லிஸ்டிங் ஆகிறதுக்கு டைம் ஆகும். சரி, சீசன் ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த டாஸ்க்குகளை எல்லாம் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி மேக்ஸிமம் எவ்வளோ கேட்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணி வைங்க. இந்த டாஸ்கில் அது மட்டும் இல்லை, வீடியோஸ் நிறைய இருக்குது. மேக்ஸிமம் அந்த வீடியோஸ் வந்து ஓப்பன் பண்ணி அதோட வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்க. கோடு வந்து அந்த வீடியோஸ்லேயே காமிக்கும். ஸோ அதை என்டர் பண்ணி வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் கோடு சிலப்போ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. அது வந்து நீங்கள் VPN யூஸ் பண்ணால் தான் அது வந்து யூஸ் ஆகும். ஸோ அவனே அதில் போட்டிருப்பான் VPN யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் VPN யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ண வேண்டியது வரும். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கும் ஓப்பன் ஆக மாட்டேன்னு சொல்லுது. நான் VPN யூஸ் பண்ணி தான் நான் பண்ணேன். ஸோ மேக்ஸிமம் VPN யூஸ் பண்ணி தான் அந்த வீடியோவோட வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஏர் ட்ராப்பை பார்த்தேன்னா, ஏர் ட்ராப் ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு ஏர் ட்ராப்போடது. ஸோ உங்களுக்கு இனி வேலெட் ஒன்றும் ஆட் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி கேல்குலேஷன் தொடங்கியாச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி வேலெட் ஆட் பண்ண முடியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம சீசன் 2ல் அது கிளியர் பண்ணிடலாம். பிரச்சனை இல்லை. அந்த சீசன் 2ல் அவங்களுக்கு எவ்வளவு கேட்ஸ் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணலாம். அது பிரச்சனை இல்லை. அதுபோல் உங்களுக்கு சீசன் 1ல் வந்து எவ்வளோ அவதார் வந்து அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது கேட்டோட ஃபோட்டோ எடுத்து ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணி விட்ருங்க. அதுலேயும் உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மினிமம் 500க்கு மேலே பாயிண்ட்டு கேட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த கேட்ஸ் பாயிண்ட்டு. ஸோ அதையும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அவதார் அப்லோட் பண்ணுறதுக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ மேக்ஸிமம் கேட்டோட அவதாரை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்கள் டாஸ்கில் கலெக்ட் பண்ணுறதை விட அதிகமாக உங்களுக்கு வந்து கேட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலாக எலிஜிபிள் ஆனவங்களுக்கு தெரியும். அது வந்து எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் வந்து மினிமம் 5 அவதாரை வந்து அப்லோட் பண்ண கேட்டிருந்து. ஸோ அதனால் அவதாரம் எவ்வளோ அப்லோட் பண்ண முடியுமோ அப்லோட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரை வேலெட் ஆட் பண்ணாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சீசன் 2ல் பார்க்கலாம். பட் வேலெட் ஆட் பண்ணவங்க மேக்ஸிமம் இன்னி டாஸ்க்குகளை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அப்போ உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்குள்ள வீடியோவில் இவ்வளோ தான். ஸோ தேங்க்யூ.